This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்தியாவில் ஸ்டெர்லிங்க்கு அனுமதி. 600 GB வேகத்தில் சேட்டலைட் இணைய சேவை களத்தில் எலான் மாஸ்க். இந்தியாவின் எப்பொழுது எலான் மாஸ்கின் ஸ்டெர்லிங் இணைய சேவை தொடங்கும் என்ற கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. இதற்கிடையே இந்திய தேசிய விண்வெளி ப்ரமோஷன் மற்றும் அங்கீகார மையம் ஸ்டெர்லிங் மூலம் இணைய சேவை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் முக்கியமான அனுமதியாக பார்க்கப்படுகின்றது. விரைவில் ஸ்டெர்லிங் தனது இணைய சேவையை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக கோடீஸ்வரரான எலான் மாஸ்க் பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வருகிறார். அதில் பிரதானமானதுதான் ஸ்டெர்லிங். சேட்டலைட்டுகளை வைத்து அதன் மூலம் இணைய சேவையை வழங்குவது இதன் நோக்கமாகும். பல நாடுகளில் இந்த சேட்டலைட் இணைய சேவை வெற்றிகரமாக இருந்து வருகிறது. குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு இது பெரிய அளவில் உதவுகிறது. இதற்கிடையே இந்தியாவில் டிஜிட்டல் துறையில் புதிய முயற்சிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்திய தேசிய விண்வெளி ப்ரமோஷன் மற்றும் அங்கீகார மையம் ஸ்டெர்லிங் செயற்கைக்கோள் திட்டத்தை பயன்படுத்தி இணைய சேவை வழங்க அனுமதி அளித்துள்ளது. இந்த அங்கீகாரம் வழங்கப்பட தேதியிலிருந்து 5 வருடங்களுக்கு அல்லது ஜென் 1 செயற்கைக்கோள் செயல்பாடுகள் முடிவுக்கு வரும் வரை செல்லுபடியாகும். இந்தியாவின் தொலைதூர மூலைகளுக்கும் அதிவேக செயற்கைக்கோள் இணையத்தை கொண்டு வருவதில் இது ஒரு முக்கியமான படியாக இருக்கும். அதே நேரம் முதற்கட்ட அனுமதிதான் ஸ்டெர்லிங் சேவைகளின் வெளியீடு. அரசு துறையில் இருந்து பெற வேண்டிய அனைத்து ஒழுங்குமுறை அனுமதிகள் ஒப்புதல்களை முடித்த பிறகே தனது சேவையை தொடங்கும். ஸ்டெர்லிங் ஜென் 1 சேட்டலைட் என்பது 540 முதல் 570 கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை சுற்றி வரும் 4408 செயற்கைக்கோள்களை கொண்ட ஒரு உலகளவிய செயற்கைக்கோள் கூட்டமாகும். இந்த செயற்கைக்கோளை பயன்படுத்தி நாடு முழுவதும் சுமார் 600 Gbps வேகத்தில் இணைய சேவையை வழங்க முடியும். இதன் மூலம் இணைய வசதி குறைவாக உள்ள கிராமப்புற பகுதிகளுக்கு பக்காவாக இணைய சேவை கிடைக்கும். கிராமங்களில் மட்டுமின்றி நம்பகமான அதிவேக இணைப்பு தேவைப்படும் நகர்ப்புற யூசர்களுக்கு கூட இது உதவும். இந்தியாவில் விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பை அதிகமாக்கவும் ஊக்குவிக்கவும் இன்ஸ்பேஸ் அனுமதி ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் தேசிய பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை தேவைகளுக்கு ஸ்டெர்லிங் முழுமையாக இணங்க வேண்டும் என்றும் இதை உறுதி செய்ய ஸ்டெர்லிங் செயல்பாடுகளும் அனைத்து உன்னிப்பாக கவனிக்கப்படும் என்றும் இன்ஸ்பேஸ் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். செயற்கைக்கோள்கள் இப்பொழுது உலகில் டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு முக்கிய அம்சமாகும் மாறி வருவதால் இந்த நடவடிக்கை முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த அனுமதி மூலம் சேட்டலைட் மூலம் இணைய சேவை வழங்கப்படும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. இது மேலும் இணைக்கப்பட்ட மற்றும் டிஜிட்டல் முறையில் அங்கீகாரம் பெற்ற எதிர்காலத்திற்கு வழிவகுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.